வாஸ்து குறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்னோடய கிளைண்ட்டுக்கு எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நான் போன உடனே இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இந்த இடத்துல தூங்குங்க, இதெல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறது தவறாக போயிடும். ஆனால் இப்போ நீங்கள் நல்ல நபர்கள், நான் வாஸ்து தவறான இருக்கிற இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் பீப்புள் தான் வருவான், உங்கள் மேலே பொறாமப்படுறவன் தான் வருவான், உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவன் தான் வருவான். நீங்கள் செய்யாத ஒரு தென்கிழக்கும் தென்மேற்கும் பாதிக்கப்பட்டு தான் நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு பழி சொல்ல வாங்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஆண் தொடர்ந்து தடைகளோட இருக்காங்க, எந்த விதத்துலையுமே ஜெயிக்கிறது இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்காங்க, லேசியாக இருக்காங்க, ஒரு குடும்ப தலைவன் ஒரு வருமானம் இல்லாத இருக்காங்க அப்படின்னா அங்கே எத்தனை வீடு மாற்றாலும், எத்தனை வீடு மாற்றினாலும், எத்தனை வீடுகள் அவங்க வச்சுருந்தாலும், ஒரே குறிப்பிட்ட ஒரு திசை ஒரு பூர்வீகத்தில் பாதிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து அவங்க எத்தனை சொத்து வாங்கினாலும் அதே திசை தான் பாதிக்கப்படும். தெற்கு பள்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பெண்களோட பாதிப்பு, ஹெல்த்து, வெல்த்து, அந்த இடத்துல அவங்க தூங்கும் பொழுது 180 days 9 days 9 நாட்களில் இருந்து 180 நாட்களுக்குள்ள கரெக்டாக சொல்லி கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா மனசில் ஆழமாக பதிய வைத்து எழும் பொழுது நிச்சயமாக அந்த அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அன்னைக்கு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அதனால் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் திறந்த உடனே நம்ம எல்லாருக்குமே வாஸ்து பற்றின நிறைய டவுட்ஸ் வீடியோ மூலிமா நிறைய பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதோட தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அப்படி நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க இருப்பியல் வாஸ்து வல்லுநர் மற்றும் வாழ்வியல் வல்லுநர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணதேவி மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? மிக சிறப்பாக அமோகமாக இருக்குங்கம்மா. சூப்பர் மேம். தேங்க்யூ மேம், உங்களோட டைம் ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு. தேங்க்ஸ். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதுரை. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நம்மளோட டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நற்பவி. வணக்கம் மேம். வாஸ்து இப்போ நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி யூடியூப் திறந்தோன்னு நிறைய வாஸ்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு வாஸ்து சந்தேகங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவங்களோட வீட்டுக்கு இப்போ வாஸ்து எப்படி சரி பண்ணலாம், அது மூலிமா என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஆடியன்ஸ் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆமாங்க. ஆனால் அவங்க சரி பண்ணுறதுக்கு உண்டான பயம் என்னென்னா வீட்டை இடிக்க சொல்லிடுவாங்களோ, இது மூலிமா நமக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய செலவாயிடுமோ அப்படின்னு ஒரு தயக்கமும் கூட இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நிச்சயமாங்கம்மா. இதில் ஒரு விஷயம் என்னென்னாங்கம்மா, நிறைய வாஸ்து நிபுணர்கள் அப்படிங்கிறது உண்மை, தவறு கிடையாது. நான் எத்தனை பேருக்கு வாஸ்து பார்த்துட முடியும் என்னோட ஆயுள் காலத்தில். அதனால் எல்லா வாஸ்து நிபுணர்களும் நல்லாவே பார்க்கட்டும், தவறு கிடையாது. அதில் குறிப்பாக ரொம்ப நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்டு. உதாரணமாக, எந்த ஒரு வாஸ்து நிபுணர் இன்னொரு வாஸ்து நிபுணரை குறை சொல்கிறாரோ அவர் எந்த காலத்துலேயுமே ஜெயிக்க முடியாது. இதுதான் கான்செப்ட். நீங்கள் என்ன விஷயத்தை இந்த யூனிவர்ஸுக்கு கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்தை அது உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்கும். அந்த விதத்தில் என்னோட வாஸ்து பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து குறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்னோடய கிளைண்ட்டுக்கு எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நான் போன உடனே இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இந்த இடத்துல தூங்குங்க, இதெல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறது தவறாக போயிடும். என்னென்ன வாஸ்து குறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருவேங்க. குறித்து நோட் பண்ணி நோட் புக்கில் எழுதி கொடுத்துருவேன். இதில் நான் பார்க்குற வாஸ்து இருப்பியல் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். நாங்கள் ஃபஸ்ட்டு இருப்பியலில் பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, சைட்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்களும் வேலை பார்க்குது அப்படிங்கிறது தான் எங்களோட ஆய்வு. ஒரு வீட்டில் காம்பவுண்டுக்கு வெளியில், அது பக்கத்து வீடாக இருந்தால் கூட அங்கே என்ன இருக்குங்கிறத கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி பல வாஸ்து நிபுணர்களை வச்சு வாஸ்து பார்க்குறாங்க. வாஸ்துப்படி பிளான் வாங்கி வீடு கட்டுறாங்க. நாங்கள் வாஸ்துப்படி தான் வீடு கட்டியிருக்கோம், வாஸ்துப்படி உள்ள வீட்டில் தான் நாங்கள் வாழ்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்மளோட துல்லியமான அக்யூரேட்டாக பதில் கொடுக்கக்கூடிய, அக்யூரேட்டாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சரவணாதேவி இருப்பியல் 369 சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய சர்வீஸை நாடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம கொடுக்குற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் என்னென்ன வாஸ்து தவறுகள் இருக்குது,
உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி தலைவாசல் அப்படிங்கிறது மாறுதலாக வச்சுருக்கீங்க, உங்கள் பக்கம் வடக்கு அடைபட்டு இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு ஆண் வந்து தொடர்ந்து தடைகளோட இருக்காங்க, எந்த விதத்துலையுமே ஜெயிக்கிறதில்ல, தூங்கிக்கிட்டே இருக்காங்க, லேசியாக இருக்காங்க, ஒரு குடும்ப தலைவன் வந்து ஒரு வருமானம் இல்லாத இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு திசையை கவனிங்க. கிழக்கு மேடாகவும் கிழக்கு மேடாகவும் மேற்கு பள்ளமாகவும் இருக்கான்னு பாருங்க. வீட்டுக்கு வெளியில ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த மேடு பள்ளங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம். நிச்சயமா. எதை வந்து நீங்க மேடு பள்ளம்னு சொல்றீங்க? கிழக்கு ஒரு வீடு இருக்குங்கம்மா, மேற்கு ஒரு 3 அடி பள்ளம் இருக்கு, கிழக்கு வந்து உங்களோட ஃப்ளோருக்கு ஈக்குவலா இருக்கு, அப்போ மேற்கு பள்ளங்கிறது தானே வந்துடுது. அதுதான்மா இருப்பியல்ல சீக்ரெட். அதுக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணலாம்? அந்த இடத்துல ஆண்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நார்மல் பீப்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சில வீடுகளுக்கு நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, தலைமுறையாக எங்கள் வீட்டில் பிறக்கிற பெண்கள், எங்கள் வீட்டுக்கு திருமணமாகி வர பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, இது எங்களுக்கு ஒரு வழியாக வரக்கூடிய விஷயமா இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா, இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தொடர்ந்து அதே வாஸ்து குறை உள்ள வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அங்கே எத்தனை வீடு மாற்றாலும் எத்தனை வீடு மாற்றினாலும் எத்தனை வீடுகள் அவங்க வச்சுருந்தாலும் ஒரே குறிப்பிட்ட ஒரு திசை ஒரு பூர்வீகத்தில் பாதிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து அவங்க எத்தனை சொத்து வாங்கினாலும் அதே திசை தான் பாதிக்கப்படும். ஆனால் வேறு ஒரு வீட்டில் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு வடகிழக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் வடகிழக்கு படி இருக்கும், ஒரு வீட்டில் வடகிழக்கு அடைபட்டு இருக்கும், அதாவது ஓப்பனே இல்லாமல் இருக்கும், அல்லது ஒரு வீட்டில் வந்து மரங்கள் நிறைய இருக்கும், சூரிய வெளிச்சத்தையே உள்ளே விடாமல் இருக்கும், அல்லது வடகிழக்கு தரைதளம் வந்து உயரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே போக முடியும் வடகிழக்கு பாதிப்புக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு கான்செப்டாக இருந்தாலும் ஒரு வீட்டில் இந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய திசைன்னு பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் தெற்கு பள்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பெண்களோட பாதிப்பு, ஹெல்த்து, வெல்த்து, அவங்களோட லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துலேயுமே பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ வாஸ்து பற்றிய வீடியோக்களை பார்த்துருந்தா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கேண்டிலிவர் படிக்கட்டு, கேண்டிலிவர் போர்ட்டிகோ, உச்சவாசல், வடக்கு கிழக்கு ஜன்னல், காம்பவுண்டு, இந்த அமைப்பில் எல்லாமே வாஸ்துல பேசிக் வாஸ்து, அடிப்படை வாஸ்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருந்துமே எங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு பிரிவினர் இருப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட், அவங்களுக்கு நல்ல பதில் கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு அடுத்த கட்ட நகர்வை கொடுக்கக்கூடியது இருப்பியல் வாஸ்து, மேடு பள்ளங்களை உள்ளடக்கிய கிராவிட்டி சப்ஜெக்ட். இது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது, ரொம்ப பயங்கர ரிசல்ட் ஓரியன்ட். ஏன்னா இது வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. இது வந்து அது போலவே ஆமாம், அது போலவே நம்ம வந்து இந்த பிளான் வச்சுலாம் நான் வாஸ்து பார்க்கவே மாட்டேன். வெளிநாட்டுக்கு இப்போ கூட சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், வெளிநாட்டுக்காரங்களும் டைரக்ட் விசிட் தான் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த நீங்கள் செலவு பண்ணி நேரில் தான் கூப்பிடணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் பிளான் அனுப்பி வாஸ்து பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டை சுற்றி என்ன இருக்குன்னு எப்படி என்னால் வந்து கணிக்க முடியும்? ரொம்ப கம்பல் பண்ணுறவங்களுக்கு கூகுள் மேப்பை வச்சு வாஸ்து பார்க்குற விஷயம் ஒன்று இருக்குது. அது ஃபைனலாக அது நம்பவே முடியவே ஆப்ஷனே இல்லை, ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க, நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கன்னு பல தடவை கால் பண்ணும்போது நம்மளும் உங்களுக்கு ஒரு 40% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், நம்பிக்கை இருந்தால் இது போல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆண் பெண் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத பொறுத்து இந்த 4 திசைகள் தான் வச்சுருக்கு. இதை பார்த்துடுறோம் ஃபஸ்ட்டு. பிறகு காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் நானே நீங்கள் சொல்லும்போது கேட்கலான்னு வந்தேன். இப்போது சுற்றி இருக்கிற இடத்த வச்சு வாஸ்து பார்க்கலான்னும் போது அந்த செட்பேக் நிறைய இடத்துல இருக்காது இல்லைங்களா? அந்த செட்பேக்கை வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது? அதுக்கும் இருப்பியல்ல தான் அது சூட்சமங்கள் இருக்கு. அதாவது வீட்டையே சைட்டாக மாற்றிடுறது. ஓகே ஓகே. அப்போ வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது உங்களுக்கு செட்பேக் ஆயிரும்ல. வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக்கு, அதுக்கு வெளியில இருக்க சரௌண்டிங்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் இல்லாம வீட்டையே சைட்டா மாத்திட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிற காலி இடமே
அங்க Setback ஆ மாத்தி. செட்பேக்காகவும் சரௌண்டிங்காகவும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு இங்க வீட்டுல என்ன கரெக்ஷன் பண்ணணும்? எல்லாமே சிம்பிள் கரெக்ஷன் தான். வுட்ல தாம்மா கரெக்ஷன். அழகா ரிசல்ட் எடுத்துடலாம். ஒரு வீடு சதுரமா இல்ல, செவ்வகமா இல்லையா, தெரியாம கட்டிட்டீங்களா, கவலைப்படாதீங்க. இருக்கு, வழி இருக்கு. உங்களோட இருப்பியல்ல இந்த அழகா கட்டு மாதிரிலாம் வரும். அதுக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாத்துக்குமே ரிசல்ட் இருக்கு. ஆனா வாஸ்து குறைபாடுகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன நோட் பண்ணி கொடுக்குறோமோ அதெல்லாம் நீங்க இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளிவந்த பிறகு நீங்க பர்மனண்டா செஞ்சுக்கணும். இதுதான் இங்க ம். முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அது உட்டுல கேட்டுட்டு நம்ம அப்படியே கரெக்ஷன் விட்டுறக்கூடாது. பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. இல்ல உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வந்து ஒரு ஏர் கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தற்சமயத்துக்கு இப்ப நிறைய ஒரு கடன்ல இருக்காங்க ஒருத்தங்க. அவங்கள போய் நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இடிச்சு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய செலவாகும். கண்டிப்பா அவங்க அப்ப ஆல்ரெடி அவங்க கடன்ல பண்றதே இருக்காங்க. கிடையாது. வாஸ்து பார்க்க கூப்பிடுறதே பயம். ம். வந்தாங்கன்னா உடைக்க சொல்லிடுவாங்களா, இடிக்க சொல்லிடுவாங்க. அதுலயும் ஒருத்தர் கூப்பிட்டு பார்க்கறாங்க அப்படின்னா திரும்ப அதை உடைக்கணும், அதுக்கு செலவாகும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. வாஸ்து பார்த்துட்டு சரி பண்ணாத விட்டவங்க நிறைய பேர். ஏராளமான நபர்கள். அப்ப ஓகே. இந்த இடத்துல ஈஸியா ஃபர்ஸ்ட் இப்போ எமர்ஜென்சியா உங்களுக்கு ஒரு ஓகே. ட்ரீட்மெண்ட், ஒரு ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டுக்கு எப்படி என்ன நம்ம பண்ணணுமோ? சப்போர்ட் பண்றோம் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு உட்டுல கரெக்ஷன் பண்ணி ஆஸ் பர் வாஸ்துப்படி அவங்க தூங்கக்கூடிய இடத்தை சிறப்பாக தேர்வு செய்து அந்த இடத்துல சில வாஸ்து கரெக்ஷன்ஸ் உட்டுல செய்து அதன் பிறகு அந்த இடத்துல அவங்க எந்த இடத்துல எந்த திசையில தலை வைத்து தூங்கணுங்கிற கான்செப்ட் வரைக்கும் சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க தூங்கும் பொழுது 180 days 9 days 9 நாட்களில் இருந்து 180 நாட்களுக்குள்ள கரெக்டா சொல்லி கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா 100% இல்ல 1000% ரிசல்ட் உண்டு. அது ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும். பண்றதுன்னா என்னன்னா அவங்க என்னென்ன உடைக்கிறாங்க, என்ன சரி பண்றாங்க, என்ன உட்ல கரெக்ஷன் பண்றாங்க எல்லாமே எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல போட்டோஸ் போடணும், வீடியோஸ் போடணும். எனக்கு குரூப் வச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்த கிளையண்ட்ஸை 1000 மெம்பர்ஸாக பிரிக்கிறேன். 1000 வந்தோடனே அந்த குரூப்பை க்ளோஸ் பண்ணி அடுத்த 1000 போட்டுருவேன். அப்போ அந்த மாதிரி என்னோட ஃபாலோஅப்பில் இருக்கணும். ஏன்னா அதில் நான் டெய்லி ஏதோ ஒரு மெசேஜோ ஒரு நம்பரோ, ஏன்னா நம்பர் தான் நான் என்னோட ஸ்பெஷலு. கண்டிப்பா மேம். ஜிஜி நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நம்பர்ஸை வச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் ஆனால் என்னன்னா நீங்கள் அந்த பிரச்சனைக்கு அந்த நம்பர் எழுதிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் அப்போதைக்கு பர்மனன்ட் கிடையாது, டெம்பரரியா. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்பர் தேடி தேடி எழுதுறதை விட ஒரு குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த நம்பர் எழுதி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துருங்க. பிறகு இந்த வாஸ்துவை பர்மனண்டா சரி பண்ணிக்கங்க. அது சரி பண்றதுக்கு உண்டான வழி அந்த நம்பர் கொடுக்கும். அது போலவே அந்த ஃபுல்லா நீங்க இடிச்சு கரெக்ட் பண்றதுக்கு நாள் ஆகும். தற்சமயத்துக்கு நீங்க வந்து இந்த இடத்துல தூங்குங்க, இது போல உட்ல கரெக்ஷன் பண்ணிக்கங்க. பிறகு நீங்க வந்து பர்மனண்டா செய்யறது தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல ஒரு வாஸ்து பலம் உள்ள வீட்டை கொடுக்க முடியும். இப்ப தெற்கும் மேற்கும் நம்ம வந்து பள்ளமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். பள்ளத்தை சில இடத்துல சரி பண்ணி ரிசல்ட் எடுத்துறோம். சில பேருக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸே யாராவது ஒருத்தருக்கு இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா இதை செஞ்சா சரியாயிருமா. ஏன்னா அந்த வீடு வந்து நெகட்டிவா இருக்கும்போது, அந்த வீட்டோட வாஸ்து தவறா இருக்கும்போது அந்த வீடு பேச வைக்கும். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து யார் நம்பிக்கைக்குரியவர்களோ அவங்க கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து எழுத வச்சு அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து எந்த கோவிலுக்கு போனா அவங்களுக்கு வந்து நல்ல பலன், அவங்களை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி பிரம்ம முகூர்த்தத்துல இது போல விளக்கு அந்த மாதிரி வந்து அஃபர்மேஷன் சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா நம்ம நேயர்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை எது இருந்தாலும் சரி, இன்றைய நாள்ல எனக்கு ஒரு அற்புதம் நிகழப்போகிறது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை 9 முறை அதிகாலையில நீங்க பெட்டை விட்டு எழுந்திருக்கும் போது மனசுல ஆழமா பதிய வைத்து எழும் பொழுது நிச்சயமா அந்த அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அன்னைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் டெய்லி சொல்லணும். அதான் ரூல். இதெல்லாம் அதான் வாஸ்துவை சரி பண்ணிட்டீங்களா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அந்த வீட்டோட சக்தி, அந்த பூமியோட சக்தி, அந்த எனர்ஜி உங்களுக்கு நல்ல தாட்ஸை தான் கொடுக்கும். நல்ல விஷயங்களை உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆனா இப்ப நீங்க நல்ல நபர்கள், வாஸ்து தவறான இருக்கிற இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் பீப்புள் தான் வருவான். உங்க மேல பொறாமப்படுறவன் தான் வருவான். உங்களை பத்தி தப்பா பேசுறவன் தான் வருவான். நீங்க செய்யாத ஒரு தென்கிழக்கும் தென்மேற்கும் பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க.
ஒரு பழி சொல்ல வாங்கிக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட அத்தாரிட்டி அங்க குறையும். உங்க சொந்த ஊர்ல உங்களோட அத்தாரிட்டி குறையும். அது எவ்வளவு பெரிய இப்போ லாஸ் போய் இல்லைங்களா? நீங்க வாஸ்துவ சரி பண்ணுங்க அப்படின்னா அவங்க இருக்கிற மனநிலையில செய்ய மாட்டாங்க. அங்க கண்டிப்பா உங்களோட கண்டிப்பா. இந்த பிரச்சனை வந்து உள்மூல படிக்கட்டு வந்துருச்சு உங்களுக்கு தென்கிழக்குல. இதுதான் இந்த பாதிப்பு கொடுத்துருக்கு. பெண்களுக்கு அவசொல்ல கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஹெல்த்ல இஷ்யூ கொடுத்துட்டு இருக்கு. இது மாதிரி சொன்னா மக்கள் யாருமே அதை காதுல வாங்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டோட எனர்ஜி மைண்ட் நெகட்டிவா செட் அந்த இருக்கு. மாதிரி இருக்கு. அப்பதான் அழகா நல்ல பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ், காகித மலர்கள் கூட வைக்கலாம். ஓ, ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியலா நீங்க வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல டார்க் பிங்க். இது வந்து ஹார்ட் சக்ரா. இது எதுக்காகன்னு நீங்க சொல்லிடுறேன். பிங்க் கலர்னு எல்லாருக்கும் ஞாபகம் தாமரைப்பூ அந்த மாதிரி தாமரைப்பூ வச்சுக்கலாம். ஹார்ட் சக்ரா. ஹார்ட் சக்ராவில் உள்ள கலர் வந்து உங்களுக்கு வந்து பிங்க். அப்ப இந்த பிங்க் கலரை வந்து நீங்க அடிக்கடி பார்க்கும் பொழுது உங்களோட ஹார்ட் சக்ரா, உங்களோட இருதய சக்ரா, இது பிராணிக் ஹீலிங்ல சொல்ற விஷயம், அந்த எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப் பண்ணி அது நார்மலா அது வந்து ஆக்டிவே ஆகாம அப்படியே கிடக்கும். அப்ப என்னன்னா உங்களுக்கு டிவைன் எனர்ஜி கிடைக்காது. இது ஆக்டிவேட் ஆகும் பொழுது உங்களோட சகசிரார சக்கரம், தெய்வீக சக்திய உங்களோட ஆறாக்குள்ள உங்களோட உடம்புக்குள்ள கொண்டு வர அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப தெய்வத்தோட அனுகிரகம், உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் எல்லாம் வரும் பொழுது அழகா வந்து சரியாகும். வாஸ்துவை சரி பண்ணிடுவீங்க. அப்ப ஒரு பவுல்ல வந்து நல்ல பிங்க் கலர்ஸ் மலர்களை போட்டு உங்க வீடு எந்த திசையை பார்த்த வீடா இருந்தாலும் சரி, உங்க எல்லா வீட்டுக்கும் வடகிழக்கு ஈசானியம்ங்கிறது ஒரு இடம் இருக்கும். அந்த அந்த இடத்துல அந்த ரூம்ல அது இந்த வடமேற்குல இந்த மலர்களை வந்து ஒரு பவுல்ல போட்டு வைங்க அப்படிங்கறத சொல்லுவேன். வடகிழக்கு ரூம்ல வடமேற்குல. ஓ, நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்லயே கொண்டு போய் வச்சிடக்கூடாது. ஒரு வடகிழக்குல ஒரு கார்னர்ல ஒரு ஹால் இருக்குன்னா அந்த ஹாலோட வடமேற்குல. இந்த மாதிரி டீடைல் எங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உதாரணத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஒரு 5 அடி ஒரு 6 அடி தள்ளி அந்த வடகிழக்கு ரூம்ல ஒரு 6 அடி தள்ளி வைக்கணும். கார்னர்ல கொண்டு போய் வைக்க கூடாது. அந்த மாதிரி வச்சா அந்த இடத்த அடிக்கடி நம்ம அந்த பக்கம் போக வர ஒரு வடக்கு என்ட்ரியோ கிழக்கு என்ட்ரியோ இருக்கும்போது அடிக்கடி அந்த கலர் நம்ம பார்வையில படும்போது நமக்கு ஒரு மாறுதல் வரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த வாஸ்துவை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏராளமான இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்கம்மா. ரொம்ப 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 எக்ஸலண்ட் ரிசல்ட். என்னோட தாரக மந்திரமே என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே சாதாரண வெற்றி இல்லை, விஸ்வரூப வெற்றி.